20 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு, வட தமிழ்நாடு எப்படி இருந்ததுன்னு தெரியல உங்களுக்குலாம். தினம் பிரச்சனை, தினம் கலவரம், தினம் அங்க பிரச்சனை, இங்க இருந்தது. பிறகு ஐயா நினைச்சு பார்த்தாரு, ஐயோயோ வேண்டாம். ஐயா ஒரு நபரால இன்னைக்கு வட தமிழ்நாட்டில் 30 ஆண்டு காலம் அமைதி நிலவை கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு நபர் வேற விதமா போ. சேலம் மாவட்டம் அப்ப பாத்தீங்கன்னா சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி 4 மாவட்டமும் சேர்ந்தது தான் சேலம் மாவட்டம். இப்ப 4 பிரிச்சுட்டாங்க. இந்த சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்பதான் அவ்வளோ நக்சலைட்ஸ், மாவோயிஸ்ட் நக்சலைட்ஸ். யாரு? நம்ம பிள்ளைங்க தான். ஏன்? படிப்பு இல்லை, வேலை இல்லை, அவ்வளோ இருந்தாங்க. ஐயான்னு என்னைக்கு வந்தாரோ அவங்க அத்தனை பேரும் வந்து சரண்டர் ஆகி ஐயா கிட்ட, நாங்கள் வரோம் ஐயா, நீங்கள் எங்களை படிக்க வைங்க, எங்களுக்கு வேலையை வாங்கி கொடுங்க. அந்த நம்பிக்கை ஐயா மீது வைத்துதான் இன்னைக்கு நக்சலிசம்னு ஒன்று தமிழ்நாட்டில் இல்லாமல் போனதுக்கு காரணம் யாரு? மருத்துவர் ஐயா அவர்கள் தான். இதெல்லாம் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ பேசிட்டு போகலாம், எவ்வளோ இருக்கு, எவ்வளோ செய்திகள் மக்கள்கிட்ட நீங்க சொல்லலாம். என்ன அண்ணாமலை அப்படியே பார்க்குறேன், அப்படியே பார்த்துன்னுக்கிறேன். ஒன்று தான் சேர்த்து சொல்கிறேன், உன் தொகுதியில் வாங்கினிய ஓட்டு 52,000 ஓட்டு வாங்கின தொகுதி. அதெல்லாம் இது எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன். இன்னும் 10 மாதம் தான் இருக்கு. 10 மாதத்தில் களத்தில் இறங்குங்க. அந்த அந்த வெறி வரணும், அப்படியே கோவம் வரணும், அப்படியே உள்ள கடிச்சு இறங்கு. வருமா? என்ன உன் மூஞ்ச பார்த்தா வர மாதிரி தெரியல எனக்கு. இறங்குங்க, போங்க, பார்த்துக்கலாம். 2ல் 1 பார்த்துக்கலாம். ராமகிருஷ்ணா வந்துடுச்சா? வந்துடுச்சா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.